இங்க பாருங்க, இப்போ 2வது போட்டி. வாங்க செஸ் விளையாடலாமா? இனியா, இது நீ சொன்ன கேம் தானே? ஆமா. அப்புறம் என்ன, வா விளையாடலாம். ஆன்ட்டி நானும் வரேன். ஆனா இது 2 பேர் தான் விளையாட முடியும். ஃபர்ஸ்ட் வேணா கலையும் இனியாவும் விளையாடட்டும். அப்புறம் நீ விளையாடு. நான் ஒண்ணு, சண்டை போடாம ஒற்றுமையா விளையாடுறதா இருந்தா விளையாடுங்க, இல்லன்னா வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டுமா? ஓகே. சூப்பர். கலை, உனக்கு செஸ் விளையாட தெரியுமா? விளையாட தெரியுமாவா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? நான் ஸ்கூல் சாம்பியன். என்னனியா, நீ எப்படி? அவ பொய் சொல்றக்கா. நான் தான் சூப்பரா விளையாடுவேன். ஓகே. பேச்சுல உன் திறமைய காட்டாத, விளையாடி காட்டு. பாப்போமா யார் ஜெயிக்கிறாங்கன்னு? பார்க்கலாம். நான் ஜெயிச்சா நீ ஜெயிச்சா நீ சொல்றத நான் கேக்குறேன். நான் ஜெயிச்சா நான் சொல்றத நீ கேட்கணும். பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இப்பதானே சொன்ன சண்டை போடாம விளையாடணும்னு. பேசாம விளையாடுங்க. ரொம்ப சின்சியரா விளையாடிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணணுமே. கலைதா ஜெயிப்பா, கலைதா ஜெயிப்பா, கலைதா ஜெயிப்பா, கலை. பாருங்கக்கா, அவன் என்ன டிஸ்டர்ப் பண்றான். ஜெயிப்பா. பாரதி, நீ பேசாம இரு. விளையாடுங்க. அக்கா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். என்ன இனியா, தோத்துருவியோன்னு பயந்து ஓடுறியா? எனக்குலாம் ஒன்றும் பயம் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போறேன், அவ்வளவுதான். பொய் சொல்லாத. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால என்னெல்லாம் ஜெயிக்க முடியாது. நீ பயந்து தான் ஓடுற. நான் பயந்து ஓடலன்றல்ல. எதுக்குடி கலச்சு விட்ட? நான் இங்க கலச்சேன். நீயும் பெயிண்டிங்ல இங்க ஊத்திட்டு நான் ஊத்துனேன்னு என் மேல பழி போட்ட. இப்போ நான் ஜெயிச்சிருவேன்னு பயந்து போர்டு தட்டி விட்ட. இப்ப நீ தோத்துருவேன்னு பயம் வந்த உடனே அதனால தானே இப்படி பண்ண. ஹேய், நான் ஒன்னும் அப்படி பண்ணல, நீ தான் பண்ண. இப்பதான் கேம் சூடு பிடிக்குது. அன்பு சிவம் உங்க 2 பேருக்கும் இருக்கு. ஓவரா பண்ணாத கலை. நீ தான் பயப்படுற. நான் எதுக்கு பயப்படணும்? நீ தான் பண்ண. நான் பண்ணல. அப்ப போர்டு எப்படி விழுந்துச்சு? எனக்கு தெரியாது. நீ தாண்டி பண்ண. ஏய், இல்ல நான் பண்ணல. இல்ல நீ தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். சரி சண்டை போடாதீங்க. இப்ப என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த விளையாட்டே வேண்டாம். ஏங்க, என்னங்க இது? நாம அவங்கள அடிச்சு காலி பண்ணலான்னு பார்த்தா அவன் அங்க அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். இதை பார்க்க தான் வர சொன்னீங்களா? இது எனக்கு அவமானமா இருக்குங்க. ஏங்க, உண்மையாதாங்க சொல்றேன். என்னங்க இது? இத அன்போட கூல் ட்ரிங்க்ஸ்ல எப்படியாவது கலந்து கொடுத்துரு. கொடுத்துட்டா? இத மட்டும் அவ குடிச்சானா சுத்தி என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியாது. அவ பாட்டுக்கு அலைவா, டான்ஸ் ஆடுவா, பாடுவா. அவளோட மானம் அப்படியே காத்துல பறந்து போயிடும். என்னங்க நீங்க இப்படி ஒரு மேட்டர் இருக்குன்னு முதவே சொல்ல வேண்டியதானே? இதை விட்டு அவங்க பண்றதை பார்த்து நாம அவமானப்படுறதே மிச்சம்.
அதை கொடுங்க. பார்த்து ஜாக்கிரதை. இது அன்போட கைக்கு மட்டும்தான் போகணும். வேற யாராவது இதை குடிச்சாங்க தேவையில்லாத பிரச்சனைல நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். ஏங்க, நாங்கெல்லாம் சாதனை படைக்கவே பிறந்தவங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. கேர்ஃபுல். ம். என்னடா என்ன சொல்லிட்டு போறா? ஏமா, இந்த மாத்திரைய மட்டும் அன்பு குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்தா போதுமா? கலந்து கொடுத்தா என்னடா நடக்கும்? பொறு, இங்க வேடிக்கைய மட்டும் பாரு. ஆமாண்டா, அவ என்ன பேச்சு பேசுனா அவளை சும்மாவே விடக்கூடாது. சீக்கிரம்டா, யாராவது வந்துட போறாங்க. அவ இந்த கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சு அவமானப்படுறத நான் பார்க்கணும்டா. பாஸ்கரே, இத யாராவது மாத்தி எடுக்கிறதுக்குள்ள கரெக்டா அவ கையில கொடுத்துடு, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா மட்டும் இரு. சும்மா இரு. என்னோட ஹஸ்பண்ட் ஹை கோர்ட்ல தான் அட்வொகேட். அப்படியா? ஜூஸ். ஓகே. உங்களுக்கு? நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துங்க. இல்ல வேணாம். இல்ல பரவாயில்ல, எடுத்துங்க. இதை குடிடி, அப்புறம் இருக்குடி உனக்கு கதை. அன்பு, ஒரு நிமிஷம். நீ ஜூஸ் எடுத்து எடுங்கயா. ஒரு நிமிஷம். நாம இப்போ ஒரு சின்ன விளையாட்டு விளையாட்டா? உங்க ட்ரேய கொடுங்க. எதுக்கு கொடுக்கணும்? ஒரு சின்ன கேம் கொடுங்க. அன்பு, ஜஸ்டிஸ், டைகர் எல்லாரும் உங்க ஜூஸ் இதில் வைங்க. இப்ப எல்லாரும் கிளாஸ வச்சீங்கல்ல, நீங்க கையில வச்சிருந்த கிளாஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்பா, அது எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? எல்லா கிளாஸும் ஒரே மாதிரி இருக்கு. அதான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல உங்க கிளாஸ் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படிப்பா முடியும்? இப்போ இதுல உங்க கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. அன்பு, நீ எடு. சூப்பர். எல்லாரும் அவங்க கிளாஸ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்பா, ஏதோ விளையாட்டுன்னு சொன்ன? இதுதான் விளையாட்டு. ஓ, எல்லாரும் கரெக்டா எடுத்துட்டீங்களா? அன்பு, ஜூஸ குடி. டேய், என்னடா ஆச்சு? சும்மா இருமா. ஏமா,
நான் அன்பு கையில கரெக்டா கிளாஸை கொடுத்தேன். அந்த சிவன் திடீர்னு வந்து ஏதோ கேம்னு சொல்லி கிளாஸை பூரா மாத்தி வச்சுக்கிட்டேன். அந்த கிளாஸ் இப்ப யார் கையில இருக்குன்னு தான் தெரியலையே. ஐயோ, அது அவ குடிக்கலனாலும் பரவாயில்ல, இங்க வேற யாராவது குடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டேய், ஆமா, அந்த கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சா அப்படி என்ன செய்யும்? ஏமா, லேசா தலையை சுத்துற மாதிரி இருக்குமா. அப்புறம் லைட்டா வயித்த கொமட்டிக்கிட்டு வரும். சரிடா, அப்புறம் என்ன பண்ணும்? பிறவு என்ன, சுத்தி இருக்கவங்கள மங்களா தெரிவாங்க. கிளாஸ் யாருக்கு இருக்குன்னு வேற தெரியலையே. ஐயோ, தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. அத குடிச்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சுடா. யாருமா? டேய், ஏமா, இரு சும்மா செடியாரு. டேய், ஆடாம நான் தாண்டா அத குடிச்சிட்டேன். ஏமா, சும்மா இருமா, வாந்தி எடுத்து தொலைச்சிடாத. எதை எடுத்து குடிச்ச? ஏமா, என்ன வேலை பண்ணி தொலைச்ச? இதையா எடுத்து குடிச்ச? தாகமா இருக்குன்னு நீ எடுத்துட்டு வந்தத குடிச்சிட்டேன்டா. சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, தலை வேற சுத்துதா. இங்க வாந்தி இரு, இங்க வாந்தி எடுத்துறாத. உள்ள போய் வாமிட் எடு, போயிடுவல்ல. இங்க வாரு, என்ன பெத்த ஆத்தானி, கிரிப்பா போகணும். போ, பின்னாடியே வாரேன். ஏமால எடுத்துறாத வாந்திய, ஊரே பாக்குது. உள்ள போ. இருடா போறேன்டா. ஆடாத, இப்படி நிமிந்து போ. தேவையில்லாம எடுத்து குடிச்சு போட்டு உசுர வாங்கிட்டு இருக்கு. புதுசா ஏதாவது ட்ரை பண்ண போடா. நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நீ கரெக்டா பேசிட்ட. உண்மைதான் சொல்றேன். ஆமா, நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் ஏதோ குத்து மதிப்பா பேசினேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓவரா நடிக்காத. நான் என் மனசுல என்னென்னலாம் உன்னை பத்தி நினைச்சிருந்தானோ அததான் நீ பேசின. ஒரு நிமிஷம் நானே தான் அங்க நின்று பேசுறேனோன்னு எனக்கு தோணுச்சு. நீ இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சுக்கிட்டதில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சத்தியமா அன்பு. போதும் போதும், அதான் குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? எப்படி அன்பு உன்னால இது முடிஞ்சது? அது ரொம்ப ஈஸி. நீதான் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னு பேச மாட்டியே. உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அததானே பேசுவ. இத நான் எப்படி எடுத்துக்கிறது? பாராட்டுறியா இல்ல? நீ ஆம்பளை, நீ நினைக்கிறதெல்லாம் உன்னால பேச முடியும். ஆனா பொம்பளைங்களால அப்படி பேச முடியாது. ஏன் அன்பு, நான் உன்ன மாதிரி பேசினேன்ல, கொஞ்சமாவது நீ நினைச்சதை நான் பேசினேனா? சொல்லு அன்பு, உன் மனசுல இருக்கிறது தானே நான் பேசினேன். ஆமாமா, பேசின. என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து சொல்லு. என் மனசுல நினைச்சதுதான் நீ பேசின. நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன சிரிக்கிற? அன்பு, நீ என்கிட்ட பேசும்போது உன் வாய் எவ்வளவு பேசுதோ அதை விட உன் கண்ணு 1000 பேசும். நான் உன் கண்ணை தான் கவனிப்பேன். உன் கண்ணு
உன் மனசுல நீ நினைக்கிறத அப்படியே சொல்லும். எப்படி என் மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியுதோ அதே மாதிரி உன் மனசையும் என்னால புரிஞ்சுக்க முடியும் அன்பு. நிஜமாவா? ஆமா. சரி, இப்ப நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லு பாப்போம். எங்க பாரு, நான் ஏதாவது நினைக்கிறேன்னு நீயா கதை விடாத, மாட்டிப்ப. இல்ல அன்பு, இப்ப நீ எதை பத்தியுமே நினைக்கல. நான் ஏதாவது சொல்லி உன்கிட்ட மாட்டிப்பண்ணு நீ வெயிட் பண்ற. கரெக்டா? அதெல்லாமா என் கண்ணு சொல்லுது. அப்ப அததான மனசுல நினைச்ச. சேச்சே, அப்படிலாம் இல்லையே. சிவம். சார், இன்னைக்கு இந்த பார்ட்டியோட ஹைலைட் நீங்க 2 பேரும் தான். எனக்கு கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப அது கிளியர் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க 2 பேரும் நடந்து காட்டிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். எனக்கு இப்படியே இருக்க. இவங்க 3 பேர் இங்க இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டோட கண்ணு இப்ப கட்டப்பட்டிருக்கு. அவங்க அவங்களோட மனைவியை யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்களோட நெத்தியில பொட்டு வச்சு விடணும். நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா நீங்க யாரும் வாயை திறந்து பேசக்கூடாது. என்னையா இது அநியாயமா இருக்கு? வாயை திறந்து பேசாம எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? ஜஸ்டிஸ், நிஜமாவே இந்த போட்டியெல்லாம் அரசு ஏற்பாடு பண்ணுதா? ஏயா இதுல உனக்கு என்னையா டவுட்? இல்ல, நடக்கிற போட்டியெல்லாம் பார்த்தா அன்பையும் சிவத்தையும் பிரிக்கிறதுக்கு பண்ற மாதிரியே இல்ல, சேர்த்து வைக்க பண்ற மாதிரியா இருக்கு. ஆமாயா, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஏயா நம்ம சிவம் அன்புவை கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிடுவானா நெத்தியில போட்டு. யோ, அவன் கேஸ்ல கூட சொதப்பினாலும் சொதப்பிடுவான். இந்த மாதிரி ரொமான்ஸ் விஷயத்துல பயங்கரமான ஆளியாவன் அடிச்சுக்கவே முடியாது. ஸ்ரீதர் சார், நீங்க போய் பொட்டு வைக்கலாம். யோ, அந்த அம்மா வலையில அந்த ஆட்டு ஆட்டுது. அவனுக்கு ஒரு வேளை காது கேட்காதோ? யோ, அவன் போக்கஸ் வேற எங்கேயோ இருக்கியா? சார் சார், உங்க மனைவி அங்க இருக்காங்க. ஏய் மீனாட்சி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. சார் இந்தாங்க, குங்குமம் எடுத்துக்கோங்க. மேடம் நீங்க இப்படி வாங்க. மேடம் நீங்க இந்த சைடு வாங்க. நீங்க அப்படி போயிடுங்க. சார் இப்ப நீங்க போலாம். ராஜு, அரிசி, சார் இந்தாங்க எடுத்துக்கோங்க.
யோ என்னையா சிவன் சொதப்புறாப்ல